ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஷா சமையல். இன்றைக்கி நம்ம ஊர் நம்ம பெருமை ரெசிப்பியில் நம்ம பார்க்க போகிறது அருமையான சுவை மனம் திடத்துக்கு பேர் போன செட்டிநாடு ரெசிபி. வகை வகையாக எத்தனை ரெசிபிஸ் செஞ்சாலும் இந்த செட்டிநாடு ரெசிபிஸை ஒரு சில சமயம் அடிச்சிக்கவே முடியாதுங்க. காரணம் அதில் நாம் சேர்க்குற மருத்துவ குணமிக்க ஸ்பைசஸ் தான். குறைஞ்சது 20 பொருட்களாவது நல்லா வறுத்து அரைச்சி ஃப்ரெஷ்ஷான மசாலா ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறதுனால தான் செட்டிநாடு ரெசிபினாலே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும். இன்றைக்கி நாம் செட்டிநாடு ஸ்டைலில் மஷ்ரூம் கிரேவி தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. மசாலா ப்ரிப்பேர் பண்ணி தான் நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். அதனால் முதல்ல தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு பார்த்துடலாம். 4 கிராம்பு, ஒரு ஸ்டார் அனீஸ், 2 பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய் பிளாக் கார்டமம், கடற்பாசி சின்ன பீஸ் ஒன்று, அதுக்கப்புறம் ஜாதி பத்திரி இந்த சைஸ் போதும், மராட்டி மொக்கு சின்ன பீஸ், இது ஜாதிக்காய், இது நம்ம ஃபைனலாக திருவி தான் போட போகிறோம். ஸோ அது அப்படியே இருக்கட்டும். ஒரு பிரிஞ்சி இலை, ஜாதிக்காயை எடுத்துகிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் எடுத்துக்கலாம். கலருக்காக 2 காஷ்மீர் மிர்ச்சியும் எடுத்திருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சு வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா பொரிஞ்சு வரும். ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கிட்ட ஆகும். நல்லா வாசனை வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட கசகசா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரெசிபி செய்கிறப்போ உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா கசகசா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மிதமான சூட்லேயே அந்த கசகசாவை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். செட்டிநாடு மசாலா பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி மசாலா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வறுத்த மசாலாவெல்லாம் ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டுடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு திருகுன தேங்காய் ஒரு 1/4 மூடி அதை நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் தேங்காவை நல்லா வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இது ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக முதல்ல அரைச்சிக்கலாம். முதல்ல ஸ்பைசஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இது கூடவே நம்ம ஜாதிக்காய் இருந்தது இல்லையா, அதை லைட்டாக இந்த மாதிரி கிரேட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கிரேட் பண்ணாவே போதும், அதுவே நல்ல டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ் எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். கோர்ஸெல்லாம் வேணால் நல்லா ஃபைனாக அரைச்சிடலாம். இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலை இதில் சேர்த்துடலாம். ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் உடச்சி தண்ணி இருந்தது அப்படின்னா அந்த தண்ணியை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம மசாலா கிரேவியோட ஒன்று கலந்து நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். செட்டிநாடு ரெசிபி பொறுத்த வரைக்கும் நம்ம மசாலா ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறத விட ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி செஞ்சோன்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ரெசிபி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் நான் இன்றைக்கி 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். செட்டிநாடு ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொரு பொருளுமே ஒரு மருத்துவ குணம் இருக்குது. தாளிக்கிறதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/4 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். எல்லா பொருட்களையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். பூண்டோட அளவை விட இஞ்சியோட அளவு கம்மியாக இருக்கணும். அப்போ தான் நெஞ்சு கறிக்காது, தண்ணி தாகவும் நிறைய எடுக்காது. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். 2 மீடியம் சைஸ் புளிப்பு இல்லாத நல்ல பழுத்த தக்காளியாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மூடி போட்டு ஆவிலேயே வேக விட்டுடலாம். சீக்கிரமாக தக்காளி வதங்கிடும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம மஷ்ரூம் சேர்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் மஷ்ரூமாக இருந்தால் அதை 2ஆக கட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 4 பீஸஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸஸாக இருந்தால் நம்ம மஷ்ரூம் எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இந்த மசாலாவோட ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அப்படியே செட் பண்ணி 1 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். ஓரளவுக்கு இந்த மஷ்ரூம் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே நமக்கு கொஞ்சம் ரெடி ஆயிடும். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா மசாலாவை நம்ம இதோட சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி இதோட சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் கிரேவி இல்லைனா குழம்பு வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் கொஞ்சம் சப்பாத்தி தோசைக்குலாம் செட் ஆகிற மாதிரி தான் கிரேவி ரெடி பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். இதை மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வீடே மணக்கிற அளவுக்கு கமகமான வாசனையோட நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஃபைனலாக நல்லா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியை தூவி விட்டு ஒரு கலக்கி நம்ம
சூடான சப்பாத்தி தோசையோட சர்வ் பண்ணோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். கறி குழம்பு மிஞ்சிற சுவையில் அட்டகாசமான சுவையில் செட்டிநாடு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே அளவுகளோட இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்தது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் பை, டேக் கேர்.